நல்லா பலமாவே கை தட்டலாமே. நிறைய இயக்குநர்கள் இருக்கிறதுனால யாரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறதுன்னு சொல்ல இங்க எல்லாருக்கும் சேர்ந்து அறிமுகப்படுத்துகிறோம். அவர் தான் இந்த படத்தின் இயக்குனர். 2 இயக்குநர்கள்ல ஒரு இயக்குனர் சூரிய கதிர் அவர்கள் என்கிட்ட வந்து 10 வருஷம் உதவியாளராக இருந்தவர். அவருக்கு என்னுடைய நன்றி. மேடையில் இடம் இல்லை இருந்தாலும் அங்கே எங்கே நீயே இடத்த பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பெட்ரு. அடுத்து இன்னொரு இயக்குனரான திரு கார்த்திக் அவர்களை செட்டப் பண்ணியா அவர்களை அறிமுகப்படுத்துமாறு திரு பி வாசு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். படத்தின் கதாநாயகன் கனிஷ்கா அவர்களை அறிமுகப்படுத்துமாறு ஜெயம் ரவி அவர்களை அழைக்கிறேன். ஒரு சாரு கதாநாயகன் கதாநாயகன் என்பதனால மேடையில் உங்களுக்கு சேர் போட்டிருக்கு. இல்லை பிறகு அடுத்தது இந்த விழாவின் நாயகன் திரு சத்யா அவர்களை. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். யூ ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யாலாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் அண்ட் பல ஸ்கூல் பிரின்சிபால் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் KS ரவிக்குமார் சாருக்கும் காமிச்ச அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து KS ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை KS ரவிக்குமார் சார் என் குருக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ 2 பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்தியன் சினிமாவில் வந்து 2 பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கனிஷ்காக்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பித்தார். படத்தில் நான் தான், வேறு யாரும் இல்லை. ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்தில் தான். அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது. அதனால நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்லேருந்து டைலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன். கோமாளி படத்தில் இருந்து வா மச்சான் வா மச்சான் வா மச்சான், இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான். வா மச்சான் வா மச்சான். நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ KS ரவிக்குமார் சார், கமல் சார், எல்லா லெஜெண்ட்ஸும் என்னை வந்து அன்பாக வரவேற்றாங்க. இன்றைக்கி என்னால்
உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா சார், சாங் சூப்பராக இருந்தது சார், அமேசிங், ஆசம், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் 2 ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன், 2 ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன், 2 டைரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சூர்ய கார்த்திக்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். சூர்யா கார்த்திக் அப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லா இருக்கும். சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நட்பை விட்டுறாதீங்க, இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் கண்டிப்பாக. அண்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னென்னு. ஹிட் லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் நீயே பேசி முடிச்சிட்டேன் நம்ம. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓட்டுவேன் சார். ஸோ கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற அந்த ஆமாம் சார் ஃபுல் நாஸ்டாலஜியா ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய், கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போது கூட இதே லைக் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் என்னோட நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் 70% நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஜர் வரும், ஒரு புது இது வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சொல்லவே வேணாம், யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங். ஸோ ஹிட் லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ். ஸோ இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும், இன்னும் நிறைய புதுமையான படங்கள் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? டாப் ஸ்டார்ல இல்லாட்டி ஏதாவது ஒன்று சார் நீங்கள் அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நாங்கள் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்ரமன் சார், தேங்க்யூ KS ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் Kanishka, wishing you all the best and to all the friends out here for all the support you give him. So இன்னும் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். And Kanishka, please be with people who are looking for your success. So நிச்சயமாக ஸோ அந்த ஆரா உங்களுக்கு தெரியும். So be with writers, directors, cinematographers so that you have a form of beautiful community. So wishing you all success and directorsக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ப்ரொடக்ஷனுக்கும் KS ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 100 crore கிளப்பாக ஆகணும் அப்படிங்கிறத என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அது கடைசியில் நான் மறந்துட்டேன். ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும்? இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நடித்தா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு, நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார். நீங்கள்
பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்றைக்குமே நீங்கள் சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார். இந்த தடவை வந்து மறந்து போய் நான் வரல. 4455 வண்டி பிரஸ் மீடியான்னு போட்டிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும், நான் எல்லாரும் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே இளைஞர்கள் தான். மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைக்குலத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும், புகைப்பட நிபுணர்களுக்கும், என் அருமை பத்திரிகை சகோதரர்கள், முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும், பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும், செல்போன் பிரியர்களுக்கும், விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் அட்லாண்டிக்கில் அந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நின்னாலே 175வது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகை தந்திருந்தார்கள். 175th டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் ஞாபகம். கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன். அதில் கணேஷ்கா, யூ கம் டு த ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இதில் நான் சொல்லணும்னு அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல. 2 மணி நேரம் தான் எடுத்துக்குவேன். சாரி, 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன். அதனால தான் என்னை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை வந்து அதாவது அவர் முதல் படம் 1990ஆம் ஆண்டு புரியாத புதில் வந்து அவர் இயக்குறார். அதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார். நான் வில்லனாக இருந்தேன். என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு 60 அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு 6 months I was in bed. கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜரி வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5 டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். C4 C5 வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அது பிறகு 6 மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று. ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கலைகளை மட்டுமல்ல, வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் we have to accept the challenges and go forward ன்னு சொல்லுவோம். என்னால் பேச முடியாது. இப்போ I lost my voice. My right vocal cord was paralyzed after the surgery. அப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 11 படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே வந்து காலையில் ஒர்க் பண்ணோம், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேருடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னிடம் இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்து வந்தார் என்னை பார்க்க. அப்போ வந்து பேச முடியாதனால் எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னார். நான் இப்போ வந்து வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார், ஏன் புது படம் எடுக்கிற அவர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதனால் என் குருநாதர் தான் அவரும். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமே, ஒரு நடிகனுக்காக இதுக்காக காத்துட்ருக்கீங்க, அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்னும் சொல்கிறேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் எமோஷனல் டு மீ, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு. அது 6 மாதமாகட்டும், 1 வருடமாகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தில் நடிக்கும் போது 2 பேருக்கும் பெரிய தகராறு. அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது. அதான் சண்டை போட்டுக்கும், இருக்கும், வரும், வராதுன்றது தான். நான் வந்து இதை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்கல், காம்ப்ரமைசிங் வித் ஈச் அதர், கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ். ஏன்னா 1000 பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வராமல் இருக்க முடியாது. சில கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 50 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம். சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சண்டை போட முடியும்? சண்டை போட்டுட்டு தான் வர முடியும். நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது. அது ஒரு பிரச்சனை நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க, வரமாட்டீங்களா நீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், நாட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான். ஸோ எனக்கு வந்து இப்படி வந்து அந்த நான் புரியாத பதிலுக்கு வந்தேன். 6 மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தார். 6 to 2 நைட்டில்
நான் வரும்போது இன்னும் காலை தாமதமாக வரல, காலையில் 1 மணிக்கு வந்தேன். அவர் போச்சு இல்லையா அப்படின்ட்டார். அது நான் அவரை போச்சு இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2 பேருக்கும் பெரிய மோதல். அப்போ தான் பார்த்தா கனல் நடுவில் இருந்து, சார் படத்தை முடிச்சிடலாம் சார், நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, நீங்கள் முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம். அதுதான் அன்பு, பாசம். வாங்க இறங்க, வண்டியில் இறங்க, பேசிட்டே போகலான்ட்டார். தட் இஸ் ரவிக்குமார், மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இந்த கலை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான். அதே மாதிரி விக்ரமன் சார், சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தியவர் தான். அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ இந்த படம் நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கனிஷ்கா ஹஸ் டு பி இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும், இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிராக இருக்கணும், சரியாக கூட இருக்க கார்த்திகா இருக்கணும், சரி சாதாரண மனுஷன் கிடையாது 2 பேரும். டாஸ்க் மாஸ்டர் சொன்னார் ரவிக்குமார் சார், கரெக்டாக தான் சொன்னாங்க. அதனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா, அப்படியா சார், சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுப்பார் அவர். அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார். ப்ரொடியூசராக வந்து 2-3 தடவை வந்தார். நான் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கொடுத்து வச்சுருவார். ரவிக்குமார் சரி சரி சௌஜி சார் தெரிஞ்சு அடுத்த படத்தில் சேர்ந்து படம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே. அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும் போதே அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிடுது. அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட. சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது கதையை கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அதில் வந்து கௌதம் வந்து ஒரு 20 கொலை, சாரி சொல்லக்கூடாது இல்லை கதையை, சொல்ல சார் சார் அவர் 20 கொலை 21 கொலை பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். சூர்யா தப்பாக நினச்சிக்கிறேன். ஓகே, எனக்கு இன்னும் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சது சூர்யாவோடைய நல்ல நண்பர் சூரிய கதிர்னு. ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு. ஆனால் இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால அப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் போன நாள் அப்படி இருக்காரு. இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வந்துடுறேன் உனக்கு 6 மாதத்தில். அதை சொல்லியிருக்கேன் சூர்யாக்கிட்ட. ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதர்கள்கிட்ட ஹெல்த் நல்லா வச்சுக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் இப்போயும் இந்த 25 வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான். ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க. ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு விழா, குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா. ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவரை வந்து பேரை சொல்லும் போது இங்கே கைத்தட்டல் வருது இல்லையா, அது இங்கே மட்டும் அந்த 20 பேர் வந்து கைத்தட்டிடாதீங்க. திரையரங்குக்கு போங்க, டேக் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ. மூவி ஷுட் பி சீன் இந்த தியேட்டர் உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும், ரசிகர்கள் தான் முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் சிவா சார் பேசும்போது அதான் சொல்கிறாங்க, தியேட்டருக்கு போகணும். ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெருசு. ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா, தயாரிப்பாளர் பணம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தை வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும். அண்ட் 2வது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன், ஜீவா வந்துட்டாங்க. சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், கலை உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் அவர் கூட வந்து 13 படம் பண்ணியிருக்கேன். 100 படத்தில் 13 படம் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 13% ஆஃப் ஃபிலிம் ஹவ் டன் வித். ஆனால் 100வது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர். இது சூரியவம்சம் 2 பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அதனால் அது இன்னும் அது சரியாக வந்து அமையலை. அது சூரியவம்சம் 2ஆக இருக்கட்டும், 3ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும். எனக்கு 150 வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன். ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டான், சரத்குமார் மென்டல் ஆகிட்டாரு, 150 வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு. அது சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஒருத்தர் 150 வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படத்தை விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ. ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ். எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீதி நாளைக்கு 150 வயசு வாழ்வேன் சரத்குமார் சொன்னார், எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து 4000 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஸோ அதனால் உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சி தலைவர் இல்லை, மக்கள் தலைவர் இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. நீ நடந்து செல்ற பாதையில் அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதுதான் நம் கடமை. அந்த கடமை இங்கே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சொல்லிட்டேன், வீட்டை சொன்னேன், உதயகுமார்ட்ட சொன்னேன், பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா, யாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான்.
அதாவது இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன். இளமையாக இருப்பவர்கள், உள்ளத்தால் இளமையாக இருப்பவர் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும், மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். சுவர் இருந்தால் தான் சித்திரம். இன்றைக்கி வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான். அதனால் எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இது உடனே தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டார். இன்றைக்கி போயிட்டார், இருந்தால் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா, 3 நாள் வந்து தொடர்ந்து முருங்கைக்காய் கொண்டாந்தாங்க, முருங்கைக்காய் இருக்கும், கீரை கொண்டாந்தாங்க, சாம்பார் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு. அவர் என்ன சீன் செட் ஆகலைன்னு சொன்னான்னு நினைக்கிறேன், இல்லையா? முருங்கைக்காய்க்குள்ள வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கன்னாரு. நான் எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்ன வாசு சார் சொன்ன மாதிரி எதுவும் நேரடியாக கேட்டுருவேன் நான். இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினச்சி கூட நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி, என்ன சார் பிரச்சனை, இந்த முருங்கைக்காய் கீரை சாப்பிட்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, சீன் சரியாக வரலையா, என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா, என்ன சரியாக வரல, சாப்பிட்டனால வரலையா, இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா, இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்தியிருக்கேன். ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி the whole nation wants to know அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரை கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு. அதனால் யாரும் முருங்கைக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லது தான். உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது. உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க, அதுவும் கிடையாது. எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிகையாளர், அதனால சொல்கிறேன். ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அதான் கருத்தாயிரும். ஆனால் நல்ல ஒரு விழா, குடும்ப விழா, சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க விழா. நிச்சயமாக கணேஷ்க்கு அப்போ சொல்லணும், டெடிக்கேட்டட் காய், இஸ் வெரி டெடிக்கேட்டட் காய். இது வந்து அப்பா வந்து இயக்குனர், அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அது இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஐ சீன் ஹிம் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இந்த செட். டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாரு, நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு. புளிக்க பிறந்தது புண்ணியம் ஆகாது. அதனால் நிச்சயமாக அது டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை ஹியர்ஸ் டு ஒன்லி நர்ச்சர் த டேலண்ட். நர்ச்சர்னு சொல்லும் போது அவர் கதை எல்லாரும் சொல்லிட்டாங்க, கதையை கேட்கணும். நீங்கள் வந்து மற்றவர்கள், உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள், தயாரிப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோடனே 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து 2 கோடி சம்பளம் கேட்குறது இஸ் நாட் ரைட். கொடுக்குறவங்களும் அது கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் அந்த இதில் சொல்லுவேன். பிகாஸ் தட் இஸ் நாட், அது வந்து அதுதான் அளவுகோல் கிடையாது. தட் இஸ் நாட் தி என்ன சொல்ல, அதுதான் வந்து ஒரு இலக்குன்னு சொல்ல முடியாது. அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும். சரத்குமார் வந்து நாட்டாமை ஹிட் ஆயிடுச்சு, சமுதிரம் ஹிட் ஆயிடுச்சு, சூரியன் ஹிட் ஆயிடுச்சுன்னா சரத்குமாருக்காக மட்டுமே ஹிட் ஆயிடுச்சுனோ, இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர், அவர் கதை, அப்புறம் அது வந்து தி வே இட் வாஸ் நரேட்டட், கேமராமேன், எவ்ரிபடிஸ் டீம் ஒர்க் அது. அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து திங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும் ஒரு குழு அமைச்சு எவ்ரிபடி ஷுட் மேக் மணி, அதுதானே பிரதானம். எக்கனாமிக்கலி க்ரோத். இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணாதான் திரையரங்குக்கு மக்களும் வருவார்கள். அதை பார்க்கணும். சத்யா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சத்யா போயிட்டாரா? மேலே மேடைக்கு வந்துட்டாங்க, கீழே வந்து மேலே பற்றி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. அதனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது. இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் டு கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில். அதனால் ஐ தேங்க் ரவிக்குமார், விக்ரமன், இந்த என்டையர் டீம் ஃபார் ஹேவிங் தாட் ஆஃப் மீ. சரத் சாரை போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான். ஏன்னா நம்பிக்கை மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்தில் வீண் போகாது. இட் வில் பி ஒன் அமாங் த ஹிட் லிஸ்ட் அண்ட் இட் வில் பி அ ஹிட். நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வர்றதை பற்றி டிபேட் நடக்கும். அதுக்கு ரவிக்குமார் அவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு, என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும், என்னை பற்றி வாசி சார் சொன்னாங்க, சிவா சொன்னாங்க, ஜெயம் ரவி சொன்னாங்க. ஸோ அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி, அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை. நம்ம இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம். ஜாதி மத மொழிபேதமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்துவ பாடுபொன்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.